அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். ஒரு நாள் சிந்தனையன் அவன் அண்ணன் கலாட்டனோட சாந்தன் வீட்டுக்கு போகிறான். அப்படி சாந்தன் வீட்டுக்கு போனால் அவன் வீடு ஃபுல்லாக பொம்மைங்களை பரப்பி வச்சுக்கிறான். பரப்பி மொட்டமாக வச்சுருக்கான். உத்து பார்த்தா தான் தெரிஞ்சு அவன் ஏதோ பண்ணின்னு இருக்கான். அப்புறம் ஒரு ஃபேன் ரெக்கை உடஞ்சி போன ஃபேன் ரெக்கையை வச்சுட்டு ஃபேனு உனக்கு சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கான். அதுக்கு சிந்தனையன் சொல்கிறான். சிந்தனையன் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா சிந்தனையான ஆள் யோசிப்பான். அவன் என்ன பண்ணுறான், டே லூசு சாந்தன் உனக்கு என்ன அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன உயிராக இருக்கா அதுக்கிட்ட போய் பேசினிருக்கேன்னு சொல்லிட்டு சாந்தன்கிட்ட கேட்குறான். அதுக்கு சாந்தன் சொல்கிறான், சாந்தன் அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி சாந்தமானவனாக இருப்பான், அறிவாளியும் கூட. சாந்தன் சொல்கிறான், ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் உயிருக்குன்னு தான் அர்த்தம். மெய்ஞானமும் அதை தான் சொல்கிறது, விஞ்ஞானமும் அதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தன் சொல்கிறான். அதுக்கு கலாட்டன் கேட்குறான். கலாட்டன் ஒரு அடாவடியான ஆள். அவன் என்ன பண்ணுறான், நானும் பிஎஸ்சி சயின்ஸ் தான் படிக்கிறேன், எங்கே சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு சாந்தன் சொல்கிறான், ஆமாம் ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கும். அது மூணும் சேர்ந்து சும்மாவே இருக்காது, ஆடும் அசையும் அச்சுக்கும் எதுவுமே பண்ணாது. அப்போ அதை பொறுத்த வரைக்கும் உயிருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் இந்த பிரபஞ்சமே ஒரு அணுவால் ஆனது தான். அந்த பிரபஞ்சத்துக்கே உயிருக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற பொருளுக்கு உயிர் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தன் சொல்கிறான். அப்போது கலாட்டன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே முழிக்கிறான். அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆமாம் இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஒரு ஸ்ட்ரைக்கு, அந்த ஸ்ட்ரைக்கில் சண்டை நடக்கும். அப்படி வந்தால் ஒரு முழு பஸ்ஸையே கொளுத்தலாம்னு சொல்லிட்டு யோசனை செஞ்சோம். ஆனால் இப்போ தானே புரியுது பஸ்ஸுக்கும் உயிர் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டன் சொல்லிவிட்டு இனிமேல் நான் போய் தடுக்கணும், இப்படி சொல்கிறதுக்கு நன்றி தேங்க்ஸ் சாந்தன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடும்போது சும்மாவா ஓடுறான், ஒரு பாட்டு பாடினே ஓடுறான். அட உடலை மட்டும் பார்ப்பவர் உயிரை பற்றி பேசுவார், பாலை மட்டும் பார்ப்பவர் நெய்யை பற்றி பேசுவார். இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்வான், இருக்கிற ஒன்றை இல்லைன்னு சொல்வான். லாபம் இருந்தால் வணங்குவான், நஷ்டம் வந்தால் சுணங்குவான். இதான் அந்த பாட்டு. இது வணக்கம்.